புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்பு குறித்து திருவள்ளுவர் சாலையிலிருந்து செய்தியாளர் எழில் வழங்கிய விவரங்களை பார்க்கலாம். புயல் கரையை கடந்திருந்தாலும் இந்த மழையானது ஓயாமல் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் தொடர்ச்சியாக இந்த கனமழையுடன் சேர்ந்து பலத்த காற்று வீசியது. இந்த பலத்த காற்றின் காரணமாக நகர பகுதியில் உள்ள பல்வேறு வீதிகளில் மரங்கள் வேரோடு சாலையில் சாய்ந்தது. இந்த மரம் சாய்ந்ததன் காரணமாக சாலைகளில் இருந்த இந்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாகவும் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் நிற்கும் இந்த பகுதியானது திருவள்ளுவர் சாலை, நகரின் ஒரு முக்கிய சாலையாக இது பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கு இந்த மழை நீரானது வெள்ளம் போல் பெருக்கெடுத்து வருகிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த திருவள்ளுவர் சாலையில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 3 மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலையில் சாய்ந்துள்ளது. இதன் காரணமாக இப்பகுதியில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். மேலும் இந்த மழை காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் ஒருவரிடம் அவர் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தியது என்பது குறித்து கேட்டு பெறலாம். சொல்லுங்கண்ணா, இந்த மழையினால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இப்போ மரம் கூட பார்த்தோம், நேரடியாக விழுந்தது, ஒருத்தர் மேலே விழுந்திருக்கும். அதை இந்த மழையால் பல்வேறு வீடுகளில் வெள்ளம் உள்ள வீட்டுக்குள்ளே புகுந்து விட்டது. இதனால் நிறைய பேர் பாதிப்பாளர்கள். தாழ்வான பகுதியில் உள்ள பகுதி எல்லாமே எல்லா வீடு தண்ணி உள்ளே புகுந்து எல்லாம் ஒரு அவதிக்குள்ளாகிட்டாங்க. பெரும் வெள்ளம் சேதம் அதிகமாக இருக்குது. மரங்கள் விழுந்து விட்டது, நிறையா ரொம்ப பாதிப்பாகிடுது. இந்த பகுதி திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், நகரம் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகி எல்லோரும் ரொம்ப பாதிப்பாகிட்டாங்க. மரங்கள் விழுந்தது ஃபுல்லாக எல்லா வீட்லையும் தண்ணிங்க. இந்த சாலை ஃபுல்லாக மரம் 2-3 மரம் விழுந்துருக்குது. முழுங்கால தண்ணி இருக்குது. நடவடிக்கை எடுங்க. இதுக்கு முன்னாடி இது போல் ஒரு மழையை பார்த்துருக்கீங்களா? இப்போ இதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது 5 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மழை அந்த மாதிரி மழை அதிகமாக இருக்குது. இது எதிர்பார்க்காத அளவுக்கு மழை, காற்று, மரங்கள் சாய்ந்தது, மக்கள் வாழ்வாதாரம் போச்சு. இதை பார்த்து நடவடிக்கை எடுங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.